வணக்கம். இந்த வீடியோல இன்கம் டாக்ஸ் ஐடிஆர் 1 எப்படி ஃபைல் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். நீங்க இன்கம் டாக்ஸ் 2 டைப்ல ஃபைல் பண்ணலாம். ஒண்ணு ஓல்டு டாக்ஸ் ரெசியூமி, இன்னொன்னு நியூ டாக்ஸ் ரெசியூமி. ஓல்டு டாக்ஸ் ரெசியூமில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5,00,000 வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. நியூ டாக்ஸ் ரெசியூமில உங்க இன்கம் 7,00,000க்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க டாக்ஸ் பே பண்ண அவசியம் இல்ல. இதுதான் கவர்மெண்ட்டோட டாக்ஸ் ஸ்லாப் டீடைல்ஸ். இதுல ஓல்டு டாக்ஸ் ரெசியூமிக்கும், நியூ டாக்ஸ் ரெசியூமிக்கும் எவ்வளோ இன்கம்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் டாக்ஸ் பே பண்ணணுங்கிற டீடைல்ஸ் இருக்கு. பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இந்த ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கான வெப்சைட்டோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூகுளில் நீங்கள் ஐடிஆர் ஃபைலிங்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர லிங்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேணா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபைல் பண்றீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்ட்டாவே செலக்ட் அசஸ்மென்ட் இயர்ங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஒருவேளை உங்களுக்கு காட்டலைன்னா, மேல ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ங்கிற டேப் கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபைல் இன்கம் டாக்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதில வந்து உங்களுக்கு அசஸ்மென்ட் இயர், கரண்ட் இயர நீங்க செலக்ட் பண்ணீங்க. அப்புறம் நம்ப ஆன்லைன்ல தான் பண்ண போறோம். அதனால ஆன்லைன் கிளிக் பண்ணி கன்டின்யூ பண்ணீங்க. ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் குடுத்துருங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணி கன்டின்யூ பண்ணீங்க. உங்களோட இன்கம் 50,00,000க்குள்ள இருந்ததுன்னா, நீங்க ஐடிஆர் 1 தான் செலக்ட் பண்ணணும். ஐடிஆர் 1 செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இந்த பாப்பப் விண்டோ எதுக்குன்னா, உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஸ்யூம் தான் டிஃபால்ட் ரெஸ்யூம்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களாவே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆனா ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஓல்ட் ரெஸ்யூமி நல்லதா? இல்ல நியூ ரெஸ்யூமி நல்லதான்றத கம்பேர் பண்ணிக்கங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் குடுத்துடலாம். இங்க உங்களுக்கு எதுக்காக ஃபைல் பண்றோங்கிற டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்மளோட இன்கம் வந்து எக்செப்ஷனல் லிமிட்ட விட அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஃபைல் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி கன்டின்யூ பண்ணுங்க. இந்த பாப்பப் விண்டோ எதுக்குன்னா, நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போதே போர்ட்டல்ல சில டீட்டெயில்ஸ் ஆட்டோ ப்ரீஃபில்டா இருக்கும். அது 100% கரெக்ட்டா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. உங்க சேலரி, பேங்க் இன்ட்ரெஸ்ட், டிடிஎஸ் அதெல்லாம் வச்சு நீங்க கிராஸ் செக் பண்ணணும். ராங்கா இருந்தா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. நீங்க செக் பண்ணிட்டு அதில ஏதாவது மாத்தணும்னா எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே கீழ உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்தது கிராஸ் டோட்டல் இன்கம் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அத ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணோனே கிராஸ் சேலரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் 16ஓட இது வந்து மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணீங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்கம் இருந்தா அதையும் நீங்க எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்கள்ட்ட ஃபார்ம் 16 இல்லைன்னா, நீங்க இந்த வெப்சைட்லயே நீங்க அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்லேருந்து உங்களுக்கு இன்கம் வந்திருக்கும். அதுவும் இதில ஆட்டோமேட்டிக்கா உங்க பான் மூலியமா ஆட் ஆயிருக்கும். அதையும் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டோட்டல் டிடக்ஷன் உங்களுக்கு வேற ஏதாவது டிடக்ஷன்ஸ் வந்து இருந்ததுன்னா, நீங்க அதில கூட இதில ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்ஸ் பெய்டு உங்களுக்கு ஆல்ரெடி கம்பெனிலேயே மாசம் மாசம் உங்களுக்கு டாக்ஸ் புடிச்சிருப்பாங்க. அது எவ்வளோ புடிச்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் இங்க குடுத்துருப்பாங்க. நீங்க இத ஓப்பன் பண்ணி இத மோஸ்ட்டா நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்ல. செக் பண்ணி கன்ஃபார்ம் மட்டும் பண்ணா போதும். இது இல்லாம நீங்க வேற ஏதாவது டாக்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா, அதையும் ஆட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணீங்க. அடுத்தது வெரிஃபை யுவர் டாக்ஸ் லயபிலிட்டி. இதுல உங்களுக்கு நீங்க எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரீஃபண்ட் வரணும், அதெல்லாம் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இதையும் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருங்க செக் பண்ணிட்டு. அப்புறம் ப்ரோசீட் டூ வெரிஃபிகேஷன் குடுத்துருங்க. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப். லாஸ்ட்டா உங்களுக்கு வெரிஃபை குடுத்துட்டு, உங்களுக்கு ஆதாருக்கு ஓடிபி வரும். அத நீங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டு லாஸ்ட்டா ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணீங்க. கன்ஃபார்ம் பண்றதுக்கு மேல ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல ஃபைல்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட சப்மிட் ஆயிருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்க பார்க்கலாம். அவ்வளோதான் உங்களோட இன்கம் டாக்ஸ் சப்மிட் ஆயிடுச்சு.